ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீர்க்கங்காய் தோல் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுலேயும் சட்னி செய்யலாம். அது எப்படி சேர்த்து பாருங்கள். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய், தக்காளி, இஞ்சி, பூண்டு, புளி இந்த ஐட்டம்லாம் அதில் சேர்த்துக்கணும். இப்போ எண்ணெய் சூடாச்சு. இஞ்சி போட்டாச்சு, பூண்டு, வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகாய், தக்காளி, சின்னதாக புளி இதெல்லாம் போட்டு நன்றாக வதக்கி கொள்ளவும். அந்த பீர்க்கங்காய் தோலை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அது உடம்புக்கு நல்லது. அதை சட்னி செய்து சாப்பிடலாம். உப்பு போட்டாச்சு. இப்போ இந்த பீர்க்கங்காய் தோலை நன்றாக கழுவி அதையும் சேர்த்து வதக்க வேண்டும். நன்றாக கலக்கிட்டு நன்றாக வதக்கணும். மூடி போட்டு மூடி விடவும். பிறகு மிக்சியில் போட்டு அரைத்து கொள்ளவும். அரைத்துட்டு தாளிச்சிட்டோம்னா இட்லிக்கு சட்னி சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.